இந்த படத்தினுடைய மைய வார்த்தையே வந்து தீ பரவட்டும் தான். அதை என்னவா மாத்துறாங்க? நீதி பரவட்டும். பரவாயில்ல, நீதி பரவும். அந்த பயம் இருக்கும் வரை அண்ணாதான் ஆளுகிறாரு. கட்டு வச்சு இல்ல, அந்த பயம் இருக்குல்ல, அண்ணா தான் ஆளுறாரு. முட்டிக்கு கீழே சுடுபட்டு அந்த பையன் காப்பாற்றப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்குள்ள போய் கட்டு போட்டுட்டு ரெஸ்ட்ல இல்ல, வித்தின் அவர்ல திரும்பி வெளியில வந்து அங்க இருக்கக்கூடிய கட்டடத்துல ஹிந்தி எழுத்த போய் ஏறி நின்று அழிக்கிறாரு. திருப்பி துப்பாக்கி சூடு வாங்கி மரணம் அடைகிறாரு. எக்ஸாக்டா அந்த சீன் உள்ள இருக்கு. பெரியார கூட இல்லப்பா, அவரு வெஸ்டர்ன் தாட்ஸை கொண்டு வந்து இங்க சொல்றாரு. அவர் வந்து வெஸ்டர்ன் திங்கிங்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். பட் அண்ணா அப்படி இல்லை. எங்களுக்கு இருக்கியா எல்லா மரபும், நாங்க கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை எடுத்து கொண்டு வந்து பேசுறாரு. ஸோ அண்ணாவை கண்டு பயம் என்ன அப்படின்னா, அண்ணா இங்கு ஒரு ஆர்கானிக்கான பாலிடிக்ஸ் முன்வைக்கிறார். அந்த வார்த்தை தான் முக்கியம். ஆர்கானிக் பாலிடிக்ஸ். பக்தி மூமெண்ட் சங்கம் லிட்டரேச்சரை காணாம ஆக்கிடுச்சு. அந்த சங்கம் லிட்டரேச்சர் லேட்டரா தான் கிடைச்சு பதிப்பாகும் போது அண்ணா எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டாரு. தமிழ்நாடு முழுக்க நான் புறநானூற்று தமிழன் என்கின்ற ஒரு மரபு உணர்வை ஏற்படுத்திய ஒரே தமிழ் தேசிய தலைவன் அண்ணா தான். புறநானூற்று படை, அந்த படையே அண்ணாவினுடைய படை. ஆமா, அண்ணாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறவன் பூரா படத்தை பார்த்தா கபகபடி எரியணும். திமிர்த்தனமா இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. திமுகவினுடைய திமிர் அப்படிங்கிறது தமிழ்த்தனமா இருக்கிறது. நான் தமிழ்த்தனமா இருக்கேன்டா, அது அண்ணாவுடைய தனம் தான். அண்ணாவோட அப்படிங்கிறது நான் ஒரு தமிழ்த்தனமா இருக்கேன்டா அப்படிங்கிறது. அண்ணா முழுக்க புறநானூற்றை மையமாக வைத்து பேசியது எழுதியது எல்லாமே வந்து பெரும் சேனை உருவாக்குறதுக்காக தான். அந்த பெருஞ்சேனை வந்து நிற்கும், சண்டை போடும், தமிழுக்காக நிற்கும், இந்த நிலத்துக்காக நிற்கும். அண்ணாவை மையமாக வைத்த ஒரு மிகப்பெரிய தமிழ் உணர்வு இந்த மண்ணிலிருந்து எடுத்து இந்த படத்தில் கையாளப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணாவை அதிகமாக காட்சிப்படுத்தலாம் பரவாயில்ல, படமே அண்ணா தான். 2000 ஆண்டுகளாக அண்ணாதுரைக்காக அரியணை ஏற தமிழ் காத்திருந்தது. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மெட்ராஸ் ரிவ்யூ சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். பல்வேறு கட்டுகள், 25 கட்டு, பல சீன்கள் நீக்கப்பட்டு, பல வசனங்கள் நீக்கப்பட்டு, பராசக்தி படத்திற்கு யூபர்-ஏ அப்படின்னு சொல்லி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டபடியே 10ஆம் தேதி ஜனவரி 10 நாளை படம் வெளியாகும் அப்படின்றத நிறுவனமும் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு சினிமா படத்துக்கு எதுக்கு நம்ம உட்காந்து பேசணும் அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வியாக இருக்கலாம். பட் படத்தினுடைய டைட்டிலே நம்மளை பேச வைக்கிற ஒரு டைட்டிலு. அதுவும் இந்திய எதிர்ப்பு அப்படின்னும் போது, அதுவும் தமிழ்நாடு அப்படின்னும் போது, அது தமிழ்நாடை விட்டால் வேறு யார் பேசுவா அப்படிங்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு செயல். இந்த கட்டு லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன் தோழர். ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா முக்கியமான டயலாக்ஸ் அவங்க காலி பண்ணுறாங்க. இந்த படத்தினுடைய மைய வார்த்தையே வந்து தீ பரவட்டும் தான். அது இந்த படத்துக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டோட மைய வார்த்தையே தீ பரவட்டும் தான். அதை என்னவா மாத்துறாங்க? நீதி பரவட்டும். அப்படி பரவாயில்ல, நீதி பரவும். அதான் பல வருஷமா பரவிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அண்ணாதான் ஆள்கிறார் அப்படிங்கிறது. இப்போ இதுதான் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறும். இந்த 25 கட்டு என்னென்ன பண்ணாங்களோ அதுதான் அந்த படத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீன்ஸ் தான். ஆமாம், அண்ணாதான் ஆள்கிறார் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு சீனில் கட் பண்ணால் மட்டும் போயிடாது. அண்ணாதான் எப்பவுமே ஆழ்வார், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இல்லை, அந்த பயம் இருக்கும் வரை அண்ணாதான் ஆளுகிறாரு. அப்ப கட்டு வச்சு இல்ல, அந்த பயம் இருக்குல்ல, அண்ணாதான் ஆளுறாருன்றது அர்த்தம். அதுதான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பெரிய வைரலா மாறி இருக்கிறது. இவ்வளவு கட்டு அப்படிங்கிறது எதை உணர்த்துது? இல்லை, ஒரு பயம்தான் அவங்களுக்கு. திரும்பவும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த இந்தி எதிர்ப்புக்கான நியாயங்கள் சரியா போய் சேர்ந்துடக்கூடாது. ஒரு படத்தில் வந்து இந்த படத்தில் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரியல. பட் ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஏன் ஹிந்தி எதிர்ப்பு, நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்பை எதற்காக எதிர்த்தோம்? நாங்கள் ஹிந்திக்காரங்களை எதிர்க்கல. ஹிந்திக்காரங்க எதிர்த்து தான் 1 கோடி பேர் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு கூட ஹிந்திக்காரங்க இல்லை, இன்னைக்கு ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க, வரவேற்கிறோம். அவங்க வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்கட்டு சம்பாதிக்கட்டும், நல்லா இருக்கட்டும். அன்றாட கூலிகளாக தானே வர்றாங்க. அதிகாரத்துக்கு வரும்போது தான் நம்ம கேள்வி எழுப்புறோம். அதுவுமே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கடைநிலை ஊழியர்களாக அவர்கள் பணி செய்வதை நம்ம எதிர்க்கல. அதே இடத்துல டிடிஆரா வரும்போது, அந்த ட்ரெயினை ஓட்டக்கூடிய நபராக வரும்போது, சிக்னலில் ஒருத்தரை உட்கார வைக்கும்போது தான், மொழி புரியாத ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் உட்கார வச்சாங்கன்னா எங்கள் உயிருக்கு என்னடா உத்தரவாதம் இருக்குன்னு அப்போ தான் பேசுகிறோம். தோண்டி எடுக்கிற வேலை, கரியல்லி போடுற வேலை, கட்டட வேலை, மேஸ்திரி வேலை, இந்த மாதிரி வேலைகளை ஹியூமன் ரிலேஷன் வரும்போது நம்ம தமிழ் வேணும்னு சொல்கிறோம். அதுவும் அதிகாரத்திற்கென்று அவர்கள் வரும்போது மட்டும்தான் அதையும் எதிர்க்கிறோம். அப்போ ஹிந்தி ஒழிகன்றதுக்கும் ஹிந்தி இந்தியாவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கும் இருக்க வித்தியாசம் அது. ரைட். ஸோ அப்போ இதில் குறிப்பாக வந்து நாம் வந்து வட இந்தியாவில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கே இந்த தலைமுறைக்கு ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. நாம் ஹிந்தியை எதிர்க்கலை, ஹிந்தி திணிப்பத்தான் எதிர்த்தோம் அப்படிங்கிறத
எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இடம் இந்த படம். ஸோ அதனால தான் இந்த டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்குது. இப்போ அண்ணான்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே அண்ணா என்ன பண்ணாரு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அண்ணா ஏன் ஹிந்தி திணிப்பை எதிர்த்தாரு, இவங்க கொண்டு வந்த மொழி சட்டங்கள் என்னென்ன, நேரு கொடுத்த வாக்குறுதி என்ன, அரசியலமைப்பு சட்டத்தில் ஹிந்திக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இப்போ இது எல்லாமே அண்ணா அந்த காலத்தில் ரொம்ப தெளிவாக பேசின ஒரு விஷயம் தான். இப்போ இந்த அண்ணா அப்படிங்கிற கேரக்டரே இருக்கக்கூடாது, ஒரு டயலாகே இருக்கக்கூடாது, அது பார்த்து கட் பண்ணியிருக்காங்க. தீப்பரவட்டும் தான் அண்ணாவோட கோர் டயலாக், அதே மாதிரி அண்ணா ஆளுகிறாருங்கிறது தான் கோர் டயலாக். இது எல்லாத்தையுமே கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நாம சொல்லக்கூடிய நியாயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நியாயம் இந்த தலைமுறைக்கு போயிடக்கூடாது. நியாயம் போயிருச்சுன்னா அவனும் போராடுவான்ல. இப்போ சில பசங்க சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, எதுக்குங்க இந்தியா படிச்சிருந்தா வட இந்தியா போகலாம், இந்தியா படிச்சு வட இந்தியா போய் என்ன பண்ண போற, எல்லாரும் இங்கே வந்துகிட்டு இருக்கான், நீ அங்கே போய் வெறும் ஊரை போய் ஆள போறியான கிடையாது, எல்லாரும் இங்கே வந்துட்டு இருக்கா. ரெண்டாவது யூபிஎஸ்சியில் போனவங்க அந்தந்த மாநில மொழியெல்லாம் கற்றுக்குறாங்க. நிறைய பேர் இங்கே இருக்கவங்க அங்கிருந்து இங்கே வரக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மொழியை கற்றுக்குறாங்க. நல்லா பஞ்சாப் சிங்கெல்லாம் நல்லா தமிழ் பேசுகிறாங்க, இங்கே வந்து இந்த மொழியை கற்றுக்குறாங்க. இந்த படத்துலையுமே சிவகார்த்திகேயன் ரயில்வே பணியில் வேலைக்கு சேர்றாரு. அந்த பணியில் சேர்ந்து அவருக்கு போஸ்டிங் நார்த்தில் போடுறாங்கன்னு உடனே அவர் உண்மையிலேயே அந்த வேலைக்கு அந்த ஊருக்கு போனால் அந்த ஊர் மொழியை தான் நம்ம பேசணும், அதனால் நான் ஹிந்தி கற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த கதாநாயகி கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க ஹிந்தி தெரிஞ்சவங்கன்றதுனால அவங்கள்ட்ட ஹிந்தி படிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, ஹிந்தி பிரச்சார சபா நம்மள்ட்ட இருக்குது, நான் அங்கே கற்றுக்கிறேன், அங்கே ஃபீஸ் கேட்குறாங்க, அதனால் என்னால் கற்றுக்க முடியலைன்னு ஹீரோயின்கிட்ட வர்றாரு. ஆனால் ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாக்கி ஹிந்தியை எல்லா பகுதியிலையும் விருப்பப்படுபவர்கள் தேவைப்படுபவர்கள் போய் கற்றுக்கலான்னு ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு உருவாக்கி கொடுத்துருக்குன்னு படத்திலேயே சொல்லப்படுது. தமிழர்கள் இனவாதியாக இருந்தால் ஹிந்தி பிரச்சார சபா மெட்ராஸில் இருக்காது, அது சென்னையில் இருக்காது. அப்போ நாம் வந்து நீங்கள் கற்றுக்கன்னு தான் சொல்கிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வேணும்னா கற்றுக்குங்க, அங்கே போனதுக்கு பிறகு கற்றுக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு. ஆனால் பிரச்சார சபா எரிக்கப்பட்ட வரலாறும் தமிழ்நாட்டில் இருக்குன்றாங்கல்ல. அதாவது அது எப்படின்னா இந்த திணிப்பினுடைய கோபம் தான் வெளிப்பாடு. நாம வந்து இந்த ப்ராசஸ்ல இப்போ நீங்கள் வந்து குண்டு கட்டா நான் திணிப்பேன் அப்படிங்கும்போது அப்போ என்ன ஆகுனா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் வரும். அப்போ எதுவுமே இருக்கக்கூடாரா அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். அப்போது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அத்தனை வருஷமாக நேரு அவர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை மீறி இனிமே வந்து டாக்குமெண்ட்ஸ் பூராமே உங்களுக்கு வந்து ஹிந்தியில் தான் வரும், அலுவல் மொழியாக கட்டாயப்படுத்தி உங்களுக்கு எல்லாமே அதில் தான் வரும் அப்படின்னு சொன்ன உடனே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே இன்னின்ற மொழியை நம்ம பார்த்ததே கிடையாது. அந்த இது வந்து அடிப்படையாக ஒரு பையனுக்கு போய் மணி ஆர்டர் அனுப்பணும், அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு பேங்க்கில் வந்து ஹிந்தியில் தான் கிடைக்கும். அங்கே நம்ம பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரி முதற்கொண்டு நம்ம ஆளுங்க, நம்ம தமிழ் தெரிஞ்சாளுங்க, அவங்க எந்த ஃபார்ம் எடுத்து கொடுப்பாங்க? அன்னாடங்காட்சிகள் இருக்கட்டும், இந்த சூரரை போட்டு படத்தில் வரக்கூடிய தண்டடி போட்ட பாட்டி போய் பேங்க்கில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு போய் அந்த மொழி எப்படி புரிஞ்சு வைக்க முடியும்? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க அது ஒரு கோபமாக பற்ற வைக்கப்படுது. வெவ்வேறு ஊர்களில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பணம் அனுப்ப முடியல, வேலை வாய்ப்பில் அலுவல் மொழியை நீங்கள் ஹிந்தி கட்டாயமாக கொண்டு வரும்போது அதுக்காகவே படிக்கிறவங்க அந்த வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி கட்டாயமாக்கப்படுது அப்படின்னு உடனே மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு கோபமாக வருது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இவ்வளவு நாள் நேரு அவர்கள் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த உத்தரவாதத்தை எப்படிடா நீ மீறலான்னு சொல்லி ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்காக அந்த சம்பவம் நடந்தது. அதில் யாருக்கும் உயிர் சேதம் இல்லை. இயல்பாக ஒரு இப்போ ஈழ போராட்டத்தில் நாம போய் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டோம், இலங்கை தூதரகம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஆக்சுவலி வந்து இலங்கை தூதரகம் இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம என்ன கிடையாது. ஆமாம், சிங்களவர்களுக்கு வர வேண்டாங்கிறது நம்ம என்ன கிடையாது, நம்ம தமிழர்கள் இலங்கைக்கு போக வேண்டாங்கிறது நம்ம என்ன கிடையாது. பட் என்னுடைய கோவத்தை நான் அப்படி வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு குறியீடு. ரொம்ப தூரம் உதாரணம் தேவையில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்ப பெப்சி கொக்கோ கோலாவுக்கு, ஆமா, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் பெப்சிக்கும் கொக்கோ கோலாவுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுதான் எதிர்ப்பினுடைய அமெரிக்கா அப்படிங்கும்போது ஆமாடா கொக்கோ கோலா வராதரா, ஆமாடா இங்க இருக்க காலிமார்க்கு இங்க இருக்கிற பவன்டோ எல்லாம் செலிப்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்து சோடா கலர் எல்லாம் கொடுத்தாங்கல்ல. குறிப்பா நீங்க சொன்னது முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகுதான் நம்ம போவன்டோ அதிகமா குடிக்க ஆரம்பிச்சோம், எல்லாமே ஃபேமஸ் ஆயிருது, விப்ரோனு பிராண்டா மாறுது. லோக்கல் ட்ரிங்க்ஸ் இப்போ அதிகமா இருக்கிறது காரணம் நீங்க சொன்ன எக்ஸாக்ட் பாயிண்ட் தான். லோக்கல் ட்ரிங்க்ஸ் நான் நல்லா பார்த்துருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு பிறகு தான் லோக்கல் ட்ரிங்க் அவ்வளவு வருது. இன்னைக்கு நீங்க போய் ஒரு கடையில் திறந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டில் 10 ரூபா பாட்டில் இருக்குதுல்ல, அது எல்லாமே லோக்கல் ட்ரிங்க்ஸ். ஆனா அது வந்து உடம்புக்கு கெடுதின்னு இப்போ ஒரு வதந்தியை வேற பரப்புறாங்க. அப்ப கொக்கோ கோலா மட்டும் என்ன புடிதே பாரு, அது எசன்ஸ் தானடா, அதனால இங்கேயும் கொடுக்குறாங்க. இந்த எதிர்ப்பினுடைய எக்ஸ்ட்ரீம் தான் எதிர்ப்பு உணர்வுகள். இந்த படத்தினுடைய மையமே நான் அதை தான் பார்க்குறேன். அதாவது நான் ஏன் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறேன், இவங்க எல்லாம் என்ன ஹிந்தி எதிர்க்கிறேன், வட இந்தியா அப்படிதான் பேசுது, வட இந்தியாவோட நம்ம ஊர்ல இருக்கணும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாம நீங்க ஹிந்தி எதிர்க்கிறீங்க, ஹிந்தியை நாங்கள் எதிர்க்கல, ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதற்கு எதிர்த்தோம் அப்படிங்கிறத வட இந்தியாவில் புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நான் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்கும்போது டெல்லிக்கு அடிக்கடி போயிருக்கேன்.
வருஷத்துல குறைந்தட்ட ஒரு 40 நாள் டெல்லியில் இருப்பேன். எனக்கு வந்து ஹிந்தியே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை, நான் ட்ரெயினருக்கு முன்னாடி கற்றுக்கிட்டது ஹிந்தி நயும் ஆளும். ஹிந்தி தெரியாதா? ஏன்னா யாரு கேட்டாலும் அதை சொல்லிடலாம்ல, ஹிந்தி நயும் ஆளும், ஹிந்தி நயும் ஆளும், இதை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு ஆள். அங்கே போகும்போது எல்லாருமே இங்கிலீஷில் பேசுவாங்க. எனக்கு தமிழ், இங்கிலீஷ் இந்த ரெண்டை தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே எல்லாரும் ரீஜனலாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ என்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க, நார்த் இந்தியன் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் ஹிந்தி படிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆழமாக. உங்களால் ஏன் ஹிந்தியை கற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு திவாரி, அவர் பேர் என்னோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு தான், பஞ்சாப்காரர். அவர்கிட்ட கேட்டேன், உங்களோட தாய்மொழி என்ன அப்படின்னப்ப அவர் என்கிட்ட ஹிந்தி அப்படின்னாரு. ஆச்சுன்னா உங்கள் தாத்தா என்ன பேசுவோம், உங்கள் தாத்தாவுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எங்கள் தாத்தாவுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்ட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. உங்கள் தாத்தாவுக்கு ஹிந்தி தெரியாது, உனக்கு எப்படி ஹிந்தி தாய்மொழி ஆகும்? உனக்கு பஞ்சாபி தானே தாய்மொழி. ஆக்சுவலாக அவர் சர்தார் கிடையாது. அவர் சர்தார் கிடையாது. அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர். அவரு பஞ்சாப் பிராமின்ஸ். அவர் அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அவர் சொன்ன உடனே. அப்ப நான் சொன்னேன், இப்ப நான் டெல்லிக்கு வந்திருக்கிறேன், நான் வந்து 10-15 நாளும் சப்பாத்தி தான் சாப்பிட்டு இருக்கேன். இப்போ ஏன்னா நான் எப்பவுமே அரிசி தான் சாப்பிடுவேன், என்ன திடீர்னு சப்பாத்தி சாப்பிட சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு 10 நாளைக்கு நான் சாப்பிட்டு போகலாம், தேவைக்காக போகலாம். ஆனால் திடீர்னு இந்தியா முழுக்க ஒரு மொழி மாதிரி ஒரு உணவு அப்படின்னு கொண்டு வந்து வெறும் சப்பாத்தி மட்டும் தான் இனிமேல் இந்தியாவினுடைய உணவு, கோதுமை மட்டும் தான் ஒரு உணவு அப்படின்னு கொண்டு வந்தால் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ அவர் யோசிக்கிறார், இல்லை அப்படி எப்படி கொண்டு வர முடியும், அதைத்தான் நாங்களும் ஃபீல் பண்ணுறோம். ஹிந்தி எப்படி கொண்டு வர முடியும் நாங்கள் ஏன் யோசிக்கிறோம், சப்பாத்தி கொண்டு வந்துட்டு என்ன ஆகும்? இப்போ நான் அதை கேட்குறேன், நீங்கள் சப்பாத்தியே சாப்பிடக்கூடாது, அரிசி மட்டும் சோறு மட்டும் தான் சாப்பிடணும் ஒரு சட்டம் கொண்டு வந்தால் உங்களால். மோடியவும் அமித்ஷாவையும் கூப்பிட்டு வந்து டெய்லி நீங்கள் வந்து சோறு தான் திங்கணும், ரசம் தான் கொடுப்போம், ரசம் தான் கொடுப்போம். ஆமாம், ஏற்றுக்கு வர. உங்களுக்கு தகி ரொம்ப பிடிக்கும், தகி கூட டெய்லி நீங்கள் சோறும் தகியும் மட்டும் பிணைஞ்சு சாப்பிடுங்க முடியும். ஒரு 2 நாளைக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்போ உணவு அப்படிங்கிறது உயிருக்கு இன்றியமையாது தான். நாங்கள் அதை விட மொழியை நினைக்கிறோம். நீங்கள் சொன்ன அதே டைலாக் இந்த படத்தில் இருக்கு, அதை கட் பண்ணுறாங்க. ஓ, அதாவது வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மொழி பற்று உடைய இளைஞர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறப்படுது. அந்த சாப்பாடை இலையில விரித்து ஒவ்வொருத்தவங்களும், ஒரு தெலுங்கர், ஒரு மலையாளி, ஒரு வெஸ்ட் பெங்கால்காரங்க, ஒரு டெல்லிக்காரங்க, எல்லா பகுதியினரும் அறுசுவை உணவையும் பரிமாறி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கேரக்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, இதுதான்டா இந்தியா. இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச உணவை விரும்பி எடுத்து சாப்பிட்றீங்க ஒரு இலையில போட்டு, திடீர்னு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் வரட்டியை மட்டும் எல்லாரும் எடுத்து ரொட்டியை மட்டும் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி திணிச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்டா, அப்படி தாண்டா திணிக்கிறான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். இது அப்படியே நடந்திருக்கு. அந்த சீனில் இருக்கக்கூடிய அந்த டைலாக்கை ரொட்டியை எடுத்துருங்கன்ற அது எவ்வளோ பெரிய வர ரொட்டி அப்படிங்கிறது வந்து கேன்சல் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் SRMல ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்கேன். அங்கே நார்த் இந்தியன்ஸ் நிறையா இருப்பாங்க, மெஸ்ஸில் சாப்பிடுவோம். நார்த் இந்தியன் பசங்களுக்கு நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் இருக்கும். நான் கிளாஸில் டீச் பண்ணும்போது பசங்கள்ட்டே கேட்டிருக்கேன், அவங்களே கேட்டிருக்காங்க, ஏன் சார் நீங்கள் ஹிந்தி கற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்லியிருக்கேன், எப்பா நீ இங்கே வந்திருக்கிற, உங்களுக்கு நாங்கள் சப்பாத்தி தானே கொடுக்குறோம், உங்களை அரிசி சாப்பிட சொல்லலை அப்படின்னு. அதை ஆமாம் சார், இருந்தாலும் வந்து ரொம்ப யோசிக்கிறான் என்ன சார் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, உணவை விட மொழிக்கு நாம் அதிகத்துவம் முக்கியம் கொடுத்துருக்கோம். ஏன்னா மொழி அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு கருத்தை நாம் வந்து கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, இது எல்லாத்துக்குமான அடிப்படை மொழி. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து மொழிக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா காலத்துலையுமே இருந்துட்டு இருக்கு. நீங்கள் கண்ணகியை பற்றி பேசும்போது கூட ஆடலும் பாடலும் இதெல்லாம் தெரிஞ்சவன் சொல்லும்போது கூட தமிழும் அறிந்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது தமிழ்ச்செல்வன் அப்படின்னு நம்ம மொழி பேர் வைக்கிறோம்ல, அது மாதிரி அவங்க வச்சிருக்காங்களா? தெலுங்கு செல்வன், மலையாள ஹிந்தி செல்வன், குஜராத்தி செல்வன், அப்படி வைக்க முடியாது. அதாவது செல்வன்கிறதுக்கு பதிலாக அவங்க வேறு யாருமே மொழியை பிரதானப்படுத்தி பேரே வைக்கல. இதை திராவிட இயக்கம் தான் வச்சது. திராவிட இயக்கத்தினுடைய எல்லா பத்திரிகையும் பாருங்க, பத்திரிகை தமிழ் உணர்வோடு புரட்சி உணர்வோடு தான் இருக்கும். பெரியார் ஆரம்பிக்கும் போது குடியரசு, விடுதலை இப்படி ஆரம்பிக்கிறாரு. அண்ணா காஞ்சின்னு ஒரு பேரை யாரும் யோசிக்க முடியாதுல்ல. இவங்க என்ன நினைச்சாங்க, த ஹிந்து, த மெயில், அப்படி ஆரம்பிச்சு சுதேசி மித்ரன். எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து மாறி இருக்கிறாங்கன்றதான் பேச வேண்டியது. ஆமா, பொதிகை, வைகை, எக்ஸ்பிரஸ் விட்டவனுங்க. ஆமா, அப்படி விட வேண்டிய நெருக்கடி சூழல் பாண்டியன், அதுதானே ஜனநாயகம். இப்ப ரயில்வேஸ் துறையில எல்லா பேரையும் நீக்கிட்டு வந்தே பாரத்துங்க, எல்லா திட்டங்களுக்கும் இந்தியில பேர் வச்சிடறான், நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப இது திணிப்பா இல்லையா? ஆமா, லிட்டரலான ஒரு திணிப்பு. அப்ப இதை எதிர்த்து நாங்க போராடி தான் ஆகணும். இப்போ இது வந்து இயல்பாக நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய, தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, வடக்கில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றிட்டாங்க. எனக்கு என்ன பேர்னே தெரியாது, இது வரைக்கும் எனக்கு பேர் தெரியாது. இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு அது பிஎன்எஸ்ங்கிறாங்க, அது என்னன்னே தெரியல, நம்மளால முழுசா சொல்ல முடியல. ஸோ அப்போ இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ திணிப்புகள் இப்போ வேற மாதிரி ரூட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதோட சேர்த்து ஹிந்தி என் கனவை அளித்தது அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு, அந்த டயலாக்கை நீக்குறாங்க. அப்படி என்ன கனவை அளித்ததுன்னு சொல்றதுல அவங்களுக்கு பயம் வருது. ஒரு கட்டத்து வரைக்கும் ஹிந்தி தெரிஞ்சா தான் அரசு உத்தியோகங்களே போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு. அது உண்மையிலேயே ஒருத்தனுடைய, ஒரு IAS ஆகக்கூடியவனுடைய, ஒரு அரசு வேலைக்கு போகக்கூடியவனுடைய கனவை உண்மையிலேயே சிதைக்கும். நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு வர்றதுக்கு முன்னாடி UPSCயில் நம்ம ஆட்கள் ரொம்ப 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 குறைவாக இருந்தாங்க.
ஐ மீன் ஃபெயில் ஆகிட்டே வர்றாங்க, ஐ மீன் செலக்டே ஆகலை. இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒரு காரணம் சவுத்துலேருந்து வரக்கூடியவங்க அதிகமாக வர்றாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிறத வேணும்னே ஃபில்டர் பண்ணாங்க. இதில் அந்த ஃபில்டர் பண்ணதுக்கான 2வது மையமான காரணம், இன்டர்வியூவில் உட்காரும்போதே அவனுக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கும்போதே அவனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் திமுக அரசு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் 50 பேர் அனுப்பிச்சா தானே நீ குறைப்ப, நான் 100 பேர் அனுப்புகிறேன், நான் மெயின்ஸ் பாஸ் பண்ணி 500 பேர் தான் அனுப்புகிறேன், நீ வேற வழியே இல்லை, நீ கட் பண்ணவே முடியாது. இப்போ மெயின்ஸ் பாஸ் பண்ண தமிழ்நாட்டிலேருந்து 500 பேர் வச்சுங்களேன், இப்போ பீகார்லேருந்து 300 பேர் வச்சுங்களேன், அந்த 300லேருந்து எவ்வளோ செலக்ட் ஆகிறான், இங்கே 500 எவ்வளோ செலக்ட் ஆகிறான் அப்படிங்கிறது வேரியேஷன்ஸ் வரும். ஸோ அப்போது ஒரு பெரிய கனவோடு ஒரு பரீட்சை எழுதி போய் நாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஹிந்தியை கொண்டு வந்து வைக்கிறது. ஒரு காலத்தில் எப்படி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து வச்சு சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் நீங்க டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு இருந்துச்சு. அன்னைக்கு திராவிட இயக்கம் தான் போராடிச்சு, அன்னைக்கு நீதி கட்சி தான் ஃபைட் பண்ணுச்சு. எப்பறம் சமஸ்கிருதத்துக்கும் டாக்டருக்கு என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி ஃபைட் பண்ணாங்க. இங்கே நம்ம பல்கலைக்கழகத்தில் தமிழ் வாத்தியாருக்கு சமஸ்கிருதம் தெரியணும்னு பேசுவாங்க தானே பண்ணுங்க. புலவர் பட்டம் வாங்கணும்னா நீங்க சமஸ்கிருதம் டே புலவருங்கிறதே தமிழுக்கு தான். அதுக்கு எதுக்குடா சமஸ்கிருதம்? அதான் நீதி கட்சியில இருந்தா மாத்தி கொண்டு வந்தோம். இதுல நம்ம பேச வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. இந்தியாவினுடைய மைய விஞ்ஞான துறையே வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் தான். நீங்க சொன்ன அந்த எக்ஸாக்டா ஒரு ஆஸ்பைரிங் கனவோடு இருக்கக்கூடிய ஒரு பையன் போய் அவனுடைய கனவு எப்படி சிதைக்கப்பட்டிருக்குன்னு இந்த படத்துல சீன் இருக்கு. அதுதான் அவர்களுக்கு இன்னும் பெரிய புகச்சலை கொடுக்குது. யூபிஎஸ்சி தேர்வை இந்த ஜில்லாவிலேயே பெரிய அளவுக்கு மதிப்பெண் வாங்கி பாஸ் ஆகிற ஒரு பையன் பெருங்கனவோடு நேர்முக தேர்வுக்கு போகிறான். அவன் ஒரு ஒடுக்குமுறையை சந்தித்து ஹிந்தி உனக்கு தெரியல நீ வெளியே போடான்னு அனுப்பப்படுறான். கதறி அழுகிறான், தன்னுடைய இன்னுயிரை தீயிட்டு கொளுத்தி சாகுறான். அந்த காட்சியை நீக்குங்கிறான். இது சினிமா அல்ல, நடந்திருக்கு. இது சினிமா அல்ல, இது நடந்துச்சு. நடந்தது தானே சொல்ல வரோம். நடந்ததை நாங்கள் சொல்ல வரும்போது நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்க? நம்மளை ஒவ்வொரு முறையும் டேய் நீல ஆன்டி இண்டியன்றான்னு எச் ராஜா இப்ப வரைக்கும் சொல்றாரு. ஆன்டி இண்டியன்ஸ் கம்ன்றத கட் பண்ணுறாங்க. நீ சொல்லாதடா சொன்னோம். 4 வயசு குழந்தை இறந்திருக்கு, அது வரலாறு. ஒரு தாய் நிக்க வச்சிருக்கும்போது அந்த குழந்தையை சுட்டிருக்காங்க, அது உண்மை. ஆனா அந்த சீனை எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர்ல இருக்கு, அந்த சீன் இருக்கு, அந்த சீன் அந்த ட்ரெய்லர்ல இருக்கு. அது தூக்குன்றான். அது பொள்ளாச்சி பயங்கரத்தை சொல்லணும்னா அந்த ஒடுக்குமுறையை சொல்லாம எப்படி சொல்றது? 2வது அவ்வளவு கலவரம் நடந்துச்சு, தீ விபத்து நடந்துச்சு, நொறுக்குனாங்கல்ல, அந்த விஷுவல்ஸை ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காங்க. சும்மா லைட்டாக காமிச்சிட்டு கிட்டத்தட்ட 50% மேலே அந்த எரியக்கூடிய விஷுவல்ஸாக கட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வில்லேஜில் பூந்து அட்ராசிட்டி பண்ணது எல்லாத்தையும் நீக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன், ஒரு படத்தினுடைய மைய கருவை எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அந்த படத்தை வந்து இவங்க வந்து ஃப்ளாட்டாக காமிக்கிறதுக்கான வேலையை முயற்சி பண்ணுறாங்க. அதாவது பார்க்கட்டும், இது இன்ஃபர்மேஷனா போகட்டும், ஆனா உணர்வு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலைய பாட புத்தகம் வரைக்கும் கொண்டு வந்து உணர்வாக கடத்தப்பட்டப்ப இப்ப வரைக்கும் மனசுக்குள்ள நம்மளுக்கு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட இந்தியாவில் நடந்த மிக கொடூரமான பயங்கரத்தை சொல்லுன்னா ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்ல முடியுது. தந்தை பெரியாரே ஜாலியன் வாலாபாக்கு பிறகுதான் காங்கிரஸோடு நிக்கிறாரு. இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது அப்படின்னு. அப்ப நாம எல்லாருமே பகத்சிங், ஜாலியன் வாலாபாக்கு இந்த விஷயத்தை நம்ம இவ்வளவு தூரம் பூத்தி வச்சிருக்கலாம் மனசுக்குள்ள. நீங்க ஏன் இந்திய எதிர்ப்பை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, பாடப்புத்தகத்திலிருந்து எடுக்கிறீங்க? அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. கடைசிக்கு எங்க எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சு 65லேருந்து 2025, இத்தனை வருஷம் கழிச்சு 50 வருஷத்துக்கு அதுக்கு பிறகு ஒரு படம் வருது. அந்த படத்தை நம்ம பார்க்க விடாம கட் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பயத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதை விட நடந்தது என்னவோ காங்கிரஸ். ஆமா, சண்டை போட்டது என்னவோ காங்கிரஸ் கிட்ட. உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப இதை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, இந்தியா அப்படிங்கிற ஸ்டேட்டோட அஜெண்டா அப்படிங்கிறது தமிழ் இருக்கக்கூடாது, இந்தி இருக்கணும் அப்படிங்கிறதா. அந்த மத்தியில் இருக்கக்கூடிய உணர்வுங்கிறது அவர்களுக்கு ஹிந்திக்காக தான் இருக்கு. அது மாநில பிராந்தியத்திற்கான உணர்வாக ஒருபோதும் கடத்தப்படக்கூடாதுங்கிறதுல நீங்க காங்கிரஸை வைங்க, பிஜேபி வைங்க, யாரை வேணாலும் வைங்க, அவங்களோட மைண்ட் அப்படிதான் இருக்கு. இதை தான் பெரியார் சொல்றாரு. இந்திய அரசு அப்படிங்கிறது கவர்மெண்ட் வேற, ஸ்டேட் வேற. இந்தியன் ஸ்டேட் இஸ் அ பிராமின் ஸ்டேட். கவர்மெண்ட் மே சேஞ்ச். யார் வேணாலும் கவர்மெண்ட்ல வரலாம். இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கலாம், நாளைக்கு பிஜேபி இருக்கலாம், நாளைக்கு வேற ஏதோ கூட்டணி கட்சிகள் கூட இந்தியாவை ஆளலாம். கவர்மெண்ட் மே சேஞ்ச், பட் த ஸ்டேட் இஸ் அ ஸ்டேட். இந்தியாவில் குறிப்பாக நான் சொல்லணும்னா ஈழ போராட்டமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டோட அஜெண்டா தான். இந்தியன் ஸ்டேட்டு ஈழம் உருவாகக்கூடாதுன்னு நினைக்குது, இந்தியன் ஸ்டேட் தமிழ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது. அப்போ இந்தியன் ஸ்டேட் எந்த கவர்மெண்ட் வேணாலும் வரும் போவோம். இந்தியன் ஸ்டேட் ஹேவ் அ எக்ஸிஸ்டிங் ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டாவை தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஏன் இன்னைக்கு பிஜேபி வந்து கட் பண்றான்? ரொம்ப அழகா சொன்னீங்க. காங்கிரஸ் ஆண்டு காங்கிரஸ் பிரச்சனை, நீ தான் எல்லாத்தையும் ஊதி ஊதி படம் எடுத்துட்டு இருக்க. காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு வழிவிடட்ட படத்தை விட்டுக்கப்பா. தமிழர்களை காங்கிரஸ் கொண்டு சொல்லுப்பா. சொல்லல, அவன் அழுங்காம கட் பண்றான் சீன்ஸை. எவ்வளவு வன்மமா இருக்காங்க பாருங்க. அதுல ஒரு சீனு, அதாவது பொள்ளாச்சி பயங்கரம் குறித்து படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு இளைஞனுடைய முட்டியில சுடுறாங்க.
முட்டிக்கு கீழே சுடுபட்டு அந்த பையன் காப்பாற்றப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்குள்ளே போய் கட்டு போட்டுட்டு ரெஸ்ட்டில் இல்லை. சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்க வித்தின் அவரில் திரும்பி வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்டடத்தில் ஹிந்தி எழுத்த போய் ஏறி நின்று அழிக்கிறாரு. திருப்பி துப்பாக்கி சூடு வாங்கி மரணம் அடைகிறாரு. எக்ஸாக்டாக அந்த சீன் உள்ளே இருக்கு. மாட்டு சாணியை எடுத்து அந்த போர்டு மேல போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்து எழுதுறாரு. கட் பண்றாங்க. கவு டங்கை எடுத்து அழிக்கக்கூடிய அந்த காட்சியவே நீக்குன்றான். அது எவ்வளவு பெரிய தப்பு. வரலாற்றில் நாங்க செய்தோம், எதுக்காக செய்தோங்கிற நியாயத்தை நாங்க சொல்றோம், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. உனக்கு வந்து மாட்டு சாணி தானே பத்த வச்சு. நீ இப்ப கிளம்பி போய் மதுரை வாயல் பிரிட்ஜ் ஏறு. மதுரை வாயல்னு போர்டு போட்டிருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு பைபாஸ்ல ஹிந்தி எழுத்து இருக்கும். இப்பயும் அது இருக்காங்க. அது இன்னமும் கரிப்பூசி தான் இருக்கு. அது இன்னமும் இங்க இருக்கக்கூடிய உணர்வு இங்க இருந்ததுதான். கர்நாடகால நீ போய் இந்திய திணிச்ச உடனே அவன் அழிக்கிறான். ஆமா. ஆந்திரா தெலுங்கானாக்காரன் போய் நீ மகாராஷ்டிராக்கு வந்துட்டான். நீ யோசிச்சு பார்த்தோமா, சிவசேனா உட்பட கட்சிகள் எங்களை வந்து எங்களுடைய மராட்டியை அழிக்கிறான்னு சொல்லி அவங்க ஃபைட் பண்றாங்க. போய் உன்னால பேச முடியலையே. ஒட்டுமொத்தமா இந்த தீங்கிறது நீ வேணா இன்னைக்கு நீதியா மாத்தலாம். அந்த தீயினுடைய பொருள் நீதி தான். உண்மைதான். ஆக்சுவலி இவங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் இல்லைன்னா இந்த ஸ்டேட் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து டிவைட் ஆயிரும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படிலாம் நீ ஒவ்வொரு மொழிக்குமான உரிய மரியாதையை கொடுத்து விடு. நீ வந்து சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்கிட்டு எனக்கு வெறும் 70 கோடி கொடுத்த அப்படின்னா நான் கொந்தளிக்க தான் செய்வேன். நான் சமஸ்கிருதத்தை ஒழிக்கணும்னு தான் நினைப்பேன். நீ சமஸ்கிருதம் நீ வளர்த்துக்கோ. நீ புது சட்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 70க்கும் மேலே யூனிவர்சிட்டிஸில் ஃபண்ட் பண்ணி அவங்க சமஸ்கிருதத்தை வளர்க்குறாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது. நமக்கு தமிழ் ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது. தமிழ் மொழிக்கு இவங்க வந்து செம்மொழி ஆய்வு மையத்துக்கெல்லாம் ஃபண்டு ஒதுக்குறதில்ல, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஒதுக்குறதில்ல. பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசு தான் கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு பல ஆய்வுகளை பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர சென்ட்ரல் ஃபண்டை அவங்க நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நீங்கள் வந்து நீங்க இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே, இப்போ எங்கெங்க திணிக்கிறாங்க இந்திய, இப்போ திணிச்சு தான் இருக்காங்க. திட்டங்களில் திணிக்கிறீங்க, பணம் தர மாட்டேங்கிறீங்களா? முதலமைச்சர் கேட்டார்ல, நீங்க எப்படி சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு பணம் ஒதுக்குற, தமிழுக்கு ஏன் இவ்வளவு குறைவா? தமிழுக்கு மட்டும் இல்ல, என்டையர் சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கே ஒதுக்குறது இல்லைங்க. இதுல கொடுமையா என்ன அப்படின்னா, என்டையர் சவுத் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, இவங்க தான் அதிகமா டாக்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம தான் டாக்ஸ் கொடுக்குறோம். டாக்ஸ் கொடுக்குற காசை என் மொழியை வளர்க்கறதுக்கு கொடுக்கணும். நான் என்ன நினைக்கிறேன், கம்முன்னு ஒரு தனியான ஒரு சென்ஸ் இது கொண்டு வரணும், செஸ் கொண்டு வந்துடணும். மொத்த வரியில ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்படணும் அப்படின்னு கொண்டு வரணும். இப்ப தமிழ்நாட்டில இருந்து வசூல் பண்ணக்கூடிய மொத்த ஜிஎஸ்டியில குறிப்பிட்ட பர்சன்டேஜை தமிழ் மொழி வளர்ச்சி கொடுக்கணும். தெலுங்கானா ஆந்திரா நீங்க டாக்ஸ் வாங்குறீங்கன்னா இவ்வளவு பர்சன்டேஜ் அந்த மொழி வளர்ச்சி கொடுக்கணும். நீங்க இவ்வளவு டாக்ஸையும் வாங்கிட்டு ஹிந்தி வளர்ச்சி கொடுக்குறீங்க, சமஸ்கிருத வளர்ச்சி கொடுக்குறீங்க. அவ்வளவு பெரிய இந்தியாவின் பொருளாதாரத்திற்கே உதவி கொண்டிருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அவனுக்கு எவ்வளவு போய் சேரணும், அவனுடைய மொழி எந்த இடத்துல வந்து நிக்கணும், செதச்சு இன்னைக்கு இந்தியாக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு மாயை. இவங்க என்ன மித்து கிரியேட் பண்றாங்கன்னா, பாஜக வந்தா எல்லாம் சரியாயிடும். 20 வருஷம் மத்திய பிரதேச பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு. 20 வருஷமும் அங்க ரெவன்யூ ஜென்ரேட்டே ஆகல. 20 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற போற ரெவன்யூ தான் அங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஹிந்தி பேசுறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தன் பணம் கொடுத்து அந்த பணத்தை வந்து இவங்க செலவு பண்ணிருக்காங்க. பிடிஆர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வரி கொடுக்கறதுடைய சதவீதம் குறையவே இல்லை, அதிகமாயிட்டே போகுது. அப்ப நான் கொடுக்குற பணம் எல்லாம் முதலீடு ஆகிறது இல்லையா ஒரு கேள்வி வைக்கிறாருல. வாங்குறவனுக்காவது குறையுதான்னு பார்த்தா அவனுக்கும் கூட கொடுத்துக்கிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி கொடு. அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டை நீங்க ஒட்டுமொத்தமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க. இந்த டேர்ம் ஆஃப் ஃபினான்ஸா இருக்கட்டும், இந்த மொழியா இருக்கட்டும், கலாச்சாரமா இருக்கட்டும், எல்லாமே. இப்போ நீங்கள் மகாபாரதத்துக்கு வந்து நான் வந்து மியூசியம் கட்ட போகிறேன் பெருசா, ராமாயணத்துக்கு ஒரு பெரிய மியூசியம் கட்ட போகிறேன், எல்லாம் சரி. நீங்கள் சிலப்பதிகாரத்துக்கு கட்டலை, மணிமேகலுக்கு ஒன்று கட்ட வேண்டியதுதானே. இப்போ அது ஒரு பெரும் காப்பியம், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியான ஒரு மகத்தான காப்பியம். மேடைக்கு மேடை பேசுறீங்க, திருக்குறள், திருவள்ளுவர், மகாபாரதம், சிலப்பதிகாரம். கஷ்டப்பட்டு பேசுறாரு, கொடுக்க வேண்டியதானே. ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாரு, 2 குறள் தான். இப்போ ஆர்.என். ரவி ஒரு எவல்யூஷனுக்கு முன்னாடி போயிட்டாரு. 6 நிமிஷத்துக்கு ஸ்பீச் தமிழ்லயே ஸ்பீச். ஸோ இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தமிழ்ல பேசு, ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ எங்கள் ஆள் ஒருத்தர் கவர்னராக பீகார் போனாருன்னா அங்கே பீகாரில் பேசிட்டு போறாரு, ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ இந்த விஷயத்தை தான் நம்ம சொல்ல வர்றோம். இந்த சினிமா அப்படிங்கிறதே இந்த சினிமாவினோட நம்ம சொல்ல வரோம்னா தமிழர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த சில பேர்த்துக்கு, நான் ஹிந்தி படிச்சிருந்தா என்ன ஆயிருப்பேன், ஹிந்தி படிச்சிருந்தா பிரதமராக இருப்பேன்னு கேட்குறேன். எதை கேட்டாலும் ஹிந்தி படிச்சிருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்க முடியாது. அங்கே வேலை இல்லை, எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஃபேக்ட்ரியிலேருந்து ஐடி கம்பெனிலேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்குது. நீ இங்கே தான் வந்து அவனை எங்கே போனாலும் அதுக்கு நீ தமிழே தான் கற்றுக்கோ. ஸோ இந்த ஒரு அவங்க திணிச்சாங்க, நம்ம அடித்தோம், இது செழிப்பா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அண்ணா ஏன் இவ்வளவு பயமுறுத்துகிறார்? அண்ணா ஏன் பயமுறுத்துறார் அப்படின்னா, அண்ணா வந்து தமிழ் தேசியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர். அவருடைய ஐடியாலஜி அப்படின்னு பார்த்தா தமிழ் மரபிலிருந்து தமிழை கொண்டு வர்றாரு. இப்போ நீங்க வந்து பெரியார் வந்து இங்க இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்களை நிராகரிக்கிறார். பக்தி இலக்கியங்களை நிராகரிக்கும் போது பெரியார் தமிழையே நிராகரிக்கிறார் அப்படின்னு பேசினாங்க. அண்ணா திருக்குறள், அங்க மணிமேகலை,
சிலப்பதிகாரம் அந்த ஆளுமைகளோட சேர்த்து சங்க இலக்கிய வாழ்வும் வீரத்தையே எடுத்து கொண்டு வர்றாரு. ஏன்னா அதுல ஒரு முற்போக்கு இருக்குங்கிறாரு. அதைத்தான் அண்ணா சொல்ல வர்றாரு. இதுல தான் அவங்க பயப்படுறாங்க. எப்படி பயப்படுறாங்கன்னா, he is creating a route. பெரியார கூட இல்லப்பா அவர் வெஸ்டர்ன் தாட்ஸை கொண்டு வந்து இங்க சொல்றாரு, அவர் வந்து வெஸ்டர்ன் திங்கிங்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். பட் அண்ணா அப்படி இல்லை. எங்களுக்கு இருக்கியா எல்லா மரபும், நாங்க கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை எடுத்து கொண்டு வந்து பேசுறாரு, சங்க இலக்கியத்தை எடுத்து கொண்டு வந்து கம்ப ராமாயணத்திலேயே ராமாயணத்தை தனியாவும் கம்பனை தனியாவும் பிரிச்சு அடிச்சாங்க. அது அவனுங்களால ஜீர்ணிக்க முடியல. ஒன்னா விவாதத்துல உட்கார வச்சு இவர் வந்து கம்பனை திட்டுவாரு ராமாயணத்தை திட்டுவாருன்னு நினைச்சவனுக்கு கம்பன் புகழ்பாடி ராமாயணத்தை தூக்கி போட்டு, ஏன்னா அந்த ராமாயணம் வேற இந்த ராமாயணம் வேற. இதுல வந்து பல அறம்பாடுன்னு பல விஷயங்கள் இருக்கு. அண்ணா அதை எதிர்த்திருக்காரு, சில ஆதரிக்கும் செய்யறாரு. சோ அப்ப அண்ணாவை கண்டு பயம் என்ன அப்படின்னா, அண்ணா இங்கு ஒரு ஆர்கானிக்கான பாலிடிக்ஸ் முன்வைக்கிறார். அந்த வார்த்தை தான் முக்கியம், ஆர்கானிக் பாலிடிக்ஸ். அது என்னது? அதுதான் வந்து தமிழுடைய மரபு வழியில் வந்து அரசியல். நீங்க எங்களுக்கு ஒரு மரபு இருக்கு, அந்த மரபு மொழி தான். அந்த மொழி அப்படிங்கிறது பெரும் பண்பாட்டுக்கு சொந்தக்காரங்க. நாங்க வந்து we are not speaking about the blood politics. நாங்க ரத்த அரசியல் பேசல, குருதி மரபை பேசல, பண்பாட்டு மரபை பேசுகிறோம். அந்த பண்பாட்டு மரபு தமிழ் பண்பாட்டு மரபு. தமிழ் பண்பாடு என்பது எங்களுடைய இலக்கியத்திலிருந்து நாங்க காமிக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அறம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அறத்தினுடைய உச்சத்திலிருந்து எடுத்து வந்து ஒரு பண்பாட்டு மரபை பேசுறாரு. ஆனா மற்றவங்க அந்த காலகட்டத்தில் மரமலையடிகளோ மற்றவங்களோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சைவ இலக்கியங்கள் சைவம் சார்ந்த விஷயத்திலே போயிட்டாங்க. குறிப்பா ஒரு விஷயத்தை நம்ம இதில் பேச வேண்டியது இருக்கு. இப்ப தமிழ் மொழின்னு நம்ம பேசும்போது, இந்த நூற்றாண்டுல பேசும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உவேசா வந்து சங்க இலக்கியத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சங்க இலக்கியத்தை தொலைச்சது யாரு? அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை. சங்க இலக்கியத்தை தொலைச்சது இந்த பக்தி இலக்கியங்கள் தான், சைவ மடங்கள் தான். இவங்க எல்லாருமே திருக்குறள் படிக்கிறோன்னு திட்டுவாங்க, சிலப்பதிகாரம் படிக்கிறோனே மணிமேகலை படிக்கிறோம் ஏற்றுக்க மாட்டாங்க. அது பௌத்த சமண காப்பியங்கள். பக்தி மூமெண்ட் சவுத்துல இருந்து தான் நார்த்துக்கு போகுது. இந்த பக்தி மூமெண்ட் வந்து சங்கம் லிட்டரேச்சரை ஓரமா போட்டு வச்சிருந்துச்சு, காணாம ஆக்கிருச்சு. பக்தி மூமெண்ட் சங்கம் லிட்டரேச்சரை காணாம ஆக்கிருச்சு. அந்த சங்கம் லிட்டரேச்சர் லேட்டரா தான் கிடைச்சு பதிப்பாகும் போது அண்ணா எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டாரு. தமிழ்நாடு முழுக்க நான் புறநானூற்று தமிழன் என்கின்ற ஒரு மரபு உணர்வை ஏற்படுத்திய ஒரே தமிழ் தேசிய தலைவன் அண்ணா தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா அண்ணான்னு சொன்னா பயப்படுறாங்க. இந்த படத்துல என்டையரா மொழி எதிர்ப்புக்காக போராடக்கூடிய அந்த குழுவினுடைய பெயரே புறநானூற்று படை. அப்படியோ ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது. புறநானூற்று படை, அந்த படையே அண்ணாவினுடைய படை. ஆமா, அண்ணாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறவன் பூரா படத்தை பார்த்தா கபகபன்னு எரியணும். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மொழிக்காக உயிர் நீத்த ஒரு பெரும் கூட்டம், அண்ணாவால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கூட்டம், ஆர்கனைஸ்டான கிரௌடு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது திராவிட இயக்கத்தினுடைய குறிப்பா திமுகவினுடைய திமிர் என்ன அப்படின்னா, சொல்லுவாங்களே திமிர்த்தனமா இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. திமுகவினுடைய திமிர் அப்படிங்கிறது தமிழ்த்தனமா இருக்கிறது. நான் தமிழ்த்தனமா இருக்கேன்டா, அது அண்ணாவுடைய தனம் தான். அண்ணாவோட அப்படிங்கிறது நான் ஒரு தமிழ்த்தனமா இருக்கேன்டா அப்படிங்கிறது. இதை வந்து ஆய்வாளர் தமிழவன் அழகா சொல்லுவார், அண்ணாவினுடைய தமிழ்த்தனம் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலேயே வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு புறநானூற்று தமிழன் அப்படிங்கக்கூடிய ஒரு மரபை எடுத்து வைக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு பெரிய வந்து புறநானூறுன்ற நேம் அது வந்து நம்மளுடைய முழுக்க வீரத்தை பாடக்கூடிய ஒரு காவியம். அந்த காலகட்டத்தில் நம்ம காங்கிரஸ் எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்புங்கிறது ரொம்ப உறுதியா இருந்ததுனால காதல் அதெல்லாம் தனி, வீரம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து அந்த நேரத்தில் நம்ம போட்டியாட் பண்ணோம். பாரதிதாசன் வந்து உச்சத்தின் உச்சமான காதல் காவியங்களை உருவாக்கி இருக்கிறார். எவ்வளவு வீரமா பாரதிதாசன் பாட்டு இருந்தாலும் காதல் காவியத்தில் அவர் பயங்கரமாக எழுதியிருக்காரு. அண்ணா முழுக்க புறநானூற்றை மையமாக வைத்து பேசியது எழுதியது எல்லாமே வந்து பெரும் சேனை உருவாக்குறதுக்காக தான். அந்த பெருஞ்சேனை வந்து நிற்கும், சண்டை போடும், தமிழுக்காக நிற்கும், இந்த நிலத்துக்காக நிற்கும். அந்த சேனையினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் தமிழ் உயிராக இருக்குதோ எல்லாம் என் தம்பிகள் தான். அது ரொம்ப முக்கியமானது. நீ எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம், நீ மங்கோலியாவிலிருந்து கூட வந்திருக்கலாம், நீ சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து கூட வந்திருக்கலாம், நீ இத்தாலியிலிருந்து வந்த ஒரு பாதிரியாராக கூட இருக்கலாம், நீங்க ஸ்பானிஷ்லேருந்து வந்த யூராஸ் பாதிரியாராக கூட இருக்கலாம். இங்க வந்தோடனே தமிழ் மாணவன் சொல்றான்ல, என்னை எழுதுங்கடா காவியம் எழுதுறான்ல, தமிழ் மாணவன் எழுதி வை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன அப்படின்னா, இந்த மொழிக்கு ஒரு மிகப்பெரிய அருவமான ஒரு உணர்வு இருக்கு. அது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சிந்தனை தான் ஆன்மா. நம்ம சொல்லுவோம் ஆன்மா கடவுள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. இந்த மொழியினுடைய சிந்தனை இருக்குல்ல, இந்த சிந்தனை சிந்திச்சு 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 அதை உணர்வுகளாக வெளிப்பாடுது இருக்கு இல்லையா, அதுக்கான மொழி தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ அம்மாவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறது வந்து காதல் கிடையாது. அப்பாவுக்கு நமக்கு இடையில கூடிய உணர்வும் ஒரு உணர்வு, ஒரு லவ் இருக்கு. உங்களுக்கு எனக்கு ஒரு லவ் இருக்கும், உங்களுக்கு வாத்தியாருக்கு ஒன்று இருக்கும், வாத்தியார் பொண்ணுக்கு உங்களுக்கு ஒன்று இருக்கும். இப்போ இது எல்லாமே வேறு வேறு ஹார்மோன்ஸ் உருவாக்கக்கூடிய உணர்ச்சி இல்லையா. தமிழில் இதுக்கு எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்கும். இங்கிலீஷில் லவ்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா. பட் ஆனால் இது தமிழில் இது எல்லாத்துக்கும் ஒரு பூனா கிட்டத்தட்ட எத்தனை வகையான பூ வேற, அதே சமயத்தில் ஒரு பெரிய ஒரு மொக்கு வேற,
சிறுசா இருந்தா வேற, பெருசா இருந்தா வேற, எல்லாத்துக்கும் உணர்வோடு இயற்கையோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வளம் தான் அந்த மொழி. அப்ப இந்த மொழியை இருந்து ஒரு அரசியலை எடுத்துக்கொண்டு முன்வைக்கிறாரு. அதனால தமிழவன் சொல்வாரு, 2000 ஆண்டுகளாக அண்ணாதுரைக்காக அரியணை ஏற தமிழ் காத்திருந்தது. ஓகே, அது ரொம்ப முக்கியம். 2000 வருஷமா இந்த மொழியை கொண்டு எவனாவது அரியணையில் உட்கார வைப்பானா அப்படின்னு இந்த மொழி வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ணா தான் வந்தார், அவர் தான் உட்கார வச்சார். ஸோ அதில் அண்ணா தான் முக்கியம் இந்த பாலிடிக்ஸில். இந்த குறிப்பாக இந்த மொழி போராட்டத்தில் இந்த இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ண அண்ணாவை சிறையில் தூக்கி போட்டாங்க, அவர் ஜெயிலில் இருந்தார். அந்த டைலாகே வருது, பட் இதை செஞ்சவங்க எல்லாம் தம்பிடா. கடைசியில் எல்லாரும் தம்பி ஆயிட்டாங்க. மொழி போராட்டத்தில் வந்தவங்க தான் பெரிய நிறைய தலைவர்கள், துரைமுருகன் முதற்கொண்டு இப்போ இறந்து போன எல்ஜியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து மொழி போராட்டத்திலிருந்து வந்து ஒரு பெரிய கூட்டமே உள்ள இருக்கு. ஸோ இப்போ அண்ணாவை மையமாக வைத்த ஒரு மிகப்பெரிய தமிழ் உணர்வு இந்த மண்ணிலிருந்து எடுத்து இந்த படத்தில் கையாளப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணாவை அதிகமாக காட்சிப்படுத்தலாம் பரவாயில்ல, படமே அண்ணா தான். அந்த தமிழ் உணர்வு ரொம்ப முக்கியமானது. அதை வந்து முதல் இந்திய எதிர்ப்பு போரில் இருந்து இப்போ தனித்தமிழ் இயக்கத்தினுடைய ஒரு மரபு இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் தனித்தமிழாக பேசிய எல்லாருமே அதை வந்து ஒரு வெகுஜன மரபாக, அரசியல் மரபாக கொண்டு வந்தவர் தான். ரொம்ப முக்கியமான இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ அண்ணாவை விட தமிழறிஞர்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. பெரியாரை விட அறிஞர்கள் இருந்தாங்களா? சமூக சீர்திருத்தவாதிகள் இருந்தாங்க. ஆனால் அண்ணாவையும் பெரியாரையும் ஏன் தலைவர்னு சொல்கிறாங்க? இப்போ சீமான் மாதிரி ஆட்கள் சொல்கிறாங்கல்ல, எங்க அன்னைக்கே அயோத்தாச பண்டிதர் சொன்னார், அன்னைக்கே ரெட்டமலை சீனிவாசன் சொன்னார், அன்னைக்கே அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஆக்சுவலி ஏன் அண்ணாவையும் ஏன் பெரியாரையும் பார்க்குறாங்க அப்படின்னா, கும்மிடிப்பூட்டியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயக்கம் கட்டினவங்க இவங்க 2 பேரும் தான். வேற எவன்ட்டையும் இயக்கம் கிடையாது. ஒருத்தரை சொல்ல, அவர் பெரியார்னு ஒரு பட்டியல் காமிக்கிறார்ல, யாராவது ஒருத்தருக்கு, அந்த பட்டியலில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் தம்பிகள் இருந்தார்கள், தொண்டர்கள் இருந்தார்கள், அமைப்பு இருந்துச்சுன்னு சொல்லுங்க. யாருக்கும் கிடையாது. தலைவன் யாரு அப்படின்னா, ஒரு கருத்தை எவ்வளவு வெகுஜனமாக எடுத்துட்டு போறானோ அவன் தான் தலைவன். எவ்வளவு ஆழமா எடுத்துட்டு போறான்லாம் முக்கியம். எவ்வளவு வெகுஜனமா எடுத்துட்டு போறக்கூடிய தலைவன், எவ்வளவு மக்கள்கிட்ட கொண்டு சேருதோ அவன் தலைவன். அதனாலதான் நீங்க பெரியார் தலைவர், அதனாலதான் அண்ணா தலைவர். இல்ல ஒரு பைத்தியகாரத்தனமான ஒப்பீடா மாறா. ஈழத்துல போய் பிரபாகரனை மட்டும் ஏன் தமிழ் தேசிய தலைவர், செல்வா இருக்கு, செல்வா இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, அவன் பக்கத்திலேயே எத்தனை அமைப்புகள் இருக்கு, ஹீரோஸ் இருந்துச்சு, பொன்னம்பலம் இருந்தாரு. இதெல்லாம் பேச முடியுமா? அது அந்த காலத்துல, அந்த சூழல்ல, அந்த காலத்தோட அந்த போராட்டத்தை ஒரு பேன் ஈழமாக வைத்து கட்டி அமைச்சு ரொம்ப நாள் போராடினது அவர்தான். அந்த லைஃப் ஸ்பேனுக்காக அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்குல்ல, அதுல அவர் நிறைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த சாலிடாரிட்டியோட அதை மெயின்டைன் பண்ணி அதை ஒரு பரவலா ஒரு போராட்ட வடிவமா மாத்தினதுக்கு அவருக்கு அந்த கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து இந்த இது ஒரு முரண்பாடான கருத்து தான். இப்ப சீமானுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசினவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. யாரு, நம்ம தியாகு ஐயா இருக்காங்க, மணியரசன் இருக்காங்க. மணியரசனோட தமிழ் தேசியத்துல எனக்கு பேர் இல்லை. அதுக்கு முன்னாடி தமிழரசன் உயிர் நீத்திருக்கிறார், பெரும் போராட்டம் பண்ணி உயிர் நீத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர்லாம் எங்க அண்ணன் தான் தமிழ் தேசியவாதி அப்படிங்கிறியே, இதுக்கு முன்னாடி பாடுபட்டவன ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா உங்க அண்ணனுக்கு கிளை இருக்கு தமிழ்நாடு முழுக்க, அதனால நீ சொல்லிட்டு இருக்க. இல்ல, உங்க அண்ணனுக்கு தமிழ்நாடு முழுக்க வாட்ஸ்அப் குழு கரெக்ட், சாரி தப்பா இருக்கு, வாட்ஸ்அப் குழு இருக்கு. வாட்ஸ்அப் குழுல உங்க அண்ணா வீடியோ போகுது, எல்லா மாவட்டத்திலும் உங்க அண்ணனை பாக்குறான்ல வாட்ஸ்அப் குழுல. தியாகுவையோ, அதுக்கு முன்னாடி இருந்த தமிழரசனையோ, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களையோ, பொலியன் தோழரையோ யாரும் பார்க்கல. அந்த இடத்துல வாட்ஸ்அப் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, குழு இல்ல. நீங்க வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கீங்க, பரவலா பேசுறீங்க. அதனாலதான் சொல்றேன், அவர் தான் தலைவர். நீ சொல்ற நான் வரலன்னா ஈழமே இல்லைங்கிறாரு, நான் வரலன்னா தமிழ் தேசியமே இல்ல, நான் வரலன்னா பிரபாகரனே இல்ல தமிழ்நாடு அப்படிங்கிறாரு. நான் வந்து 2005 காலேஜ்ல புலிகள் வான்வழி தாக்குதல் நடத்தும் போது ஸ்வீட்டு கொடுத்து காலேஜ்ல திட்டு வாங்கிருக்கேன் வாத்தியார்கிட்ட. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டிருக்காங்க. 2 நாள் தூங்காம புலிகள் வான்வழி தாக்குதல் பண்ணப்போ உட்காந்து அதனோட செய்திகள் அப்பெல்லாம் தமிழ்நாட்டில் தான் எடுப்போம், எடுக்க முடியாது. நான் ஈழ போறதுக்காக காலேஜ்ல நிதி வசூல் பண்ணி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறேன். அப்ப நம்ம எல்லாம் சீமானதுக்கு வந்தோம். ஸோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கருத்தை வெகுஜனமாக எடுத்துக்கொண்டு போற ஒருவர் தான் தலைவர். அதுல பெரியார் முற்போக்கு அரசியலை எடுத்துக்கொண்டு போனார். அண்ணா தமிழ் உணர்வோடு சேர்ந்த ஒரு முற்போக்கு அரசியலை எடுத்துக்கொண்டு போனார். ஸோ அவங்க 2 பேரும் தான் தலைவர்கள். இப்போ இதை வந்து புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம இந்த படத்துக்கு பேர் வந்து பராசக்தின்னு வச்சிருக்காங்க. கலைஞருடைய பேர் தான். எப்படி ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணுச்சு இல்லையா, சினிமா துறையினுடைய ஒட்டுமொத்த டேர்னிங் பராசக்தி தான். அதே மாதிரி இந்த படம் ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒட்டுமொத்தமாக டேர்ன் பண்ணுது. படத்தினுடைய பேரே வந்து சமஸ்கிருதம், இதுல என்ன தமிழ் வாழும்னு சொல்றீங்க? அதெல்லாம் ஆக்சுவலி என்னன்னா, அன்றைய காலகட்டத்தில் அந்த மணிப்பிரளம் இல்லை சமஸ்கிருத கலப்பு இருந்துச்சு தான். மொழி எப்பவுமே கொண்டும் கொடுத்தும் தான் வளரும். நீங்க ஒட்டுமொத்தமாக பியூரா மாற்ற முடியாது. சிம்பிளா சொல்ல போனா, இன்னைக்கு காலையில் ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது ஒரு இந்த தமிழ் தேசியம் பேசுறது, இந்த பிளட் பாலிடிக்ஸ் பேசுற ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அவரை நீங்க நல்லா உத்து பாருங்க, மார்வாடி மாதிரியே இருப்பாரு.
அவர் நல்லா ஒத்து பாருங்க. ஒரு நாமம் மட்டும் போட்டு அவருக்கு ஃபுல்லாக வைங்க, அவ்வளவு சிகப்பாக இருக்கார் அந்த பேசக்கூடிய அந்த நபர். வந்து அப்படியே ரத்த சிவப்பில் இருப்பார். நான் மார்வாடி மாதிரி இருக்கார். வட இந்திய ஆரிய கலப்பு இல்லாமல் இப்படி பிறக்க முடியாது. அப்படியே ஏன் மூஞ்சி பாருங்க, நானும் வட இந்திய ஆரிய கலப்பு இல்லாமல் சிகப்பாக முடியாது. நம்ம எல்லாருமே கலப்பில் தான் இருக்கோம். பியூர்னெல்லாம் அப்படிலாம் ஒரு மரபணத்தில் பியூர்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அது வந்து நீங்கள் ஆந்த்ரோபாலஜியாக இருந்தாலும் சரி, கல்ச்சுரலாக இருந்தாலும் சரி, லிங்குஸ்டிக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே கொண்டும் கொடுத்தும் தான் வளரும். அது அப்படி தான் நடக்கும். நீங்கள் வந்து இதில் பியூரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் பியூரிட்டின்னு பார்த்தா யாது முறை யாவரும் கேள்விலாம் வரவே அது ஒரு அற வீச்சு இல்லை. யாது முறை எவ்வளோ பெரிய விஷயம் அது. ரெண்டாவது, நீங்கள் அப்படி ஒரு குருதி மரபு, அப்படி அந்த குருதி மரபை முன்வைக்கக்கூடிய இனம் அழிஞ்சு போயிடும். சங்க இலக்கியத்தோட நமக்கு முடிஞ்சிருச்சு அதெல்லாம். குருதி மரபு அப்படிங்கிறது பிளட் பாலிடிக்ஸை மட்டும் எடுத்து வச்சு ஒரு பழங்குடியின மரபு இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது. கல்ச்சுரலாக எவால்வ் ஆகிட்டே இருக்கும். கல்ச்சுரலாக எவால்வ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இனம் தான் சர்வைவலே பண்ண முடியும். நீங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தனியாக இருக்கக்கூடிய அப்படியெல்லாம் ஒரு இனம் இந்த உலகத்தில் கிடையாது. இவங்க வந்து ஒரு பொய் சொல்கிறாங்க. அப்படி தான் மொழி நம்மளை பொறுத்த வரைக்கும் பல மொழிகள் இருந்து சொற்கள் உள்ள வந்து 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 தான் அப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அன்னைக்கு இருந்த காலகட்டம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் பேசக்கூடிய பெரும்பாலான சொற்களில் சமஸ்கிருதம் இருக்கத்தான் செய்யும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா எலிமினேட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கிறோம். அந்த வார்த்தைகளை எப்படி நம்முடைய உணர்வுகளுக்கான முகமா மாத்துறதுங்கிறது தான் நம்மளோட சக்சஸ். நானாடப்பட்ட ராஜாஜியவே கூப்பிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சோம்ல. ஆமா, இப்ப நமஸ்காரம் அப்படிம்பாங்க, நம்ம வணக்கம் அப்படின்னு கொஞ்சம் மாத்திருக்கோம். இன்னும் ரொம்ப டீப்பா போய் வணக்கமே தமிழ் வார்த்தையா அப்படின்னு தேடிட்டு போனா அது ரொம்ப கஷ்டம் தான். அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ அண்ணா பேசினதோ, பெரியார் பேசினதோ, இல்லை வந்து கலைஞர் எழுதுனதோ எழுத்துக்களில் அந்த ஒரு பியூர் தமிழ்லாம் இருக்காது. ஏன்னா அந்த காலகட்டத்தை ஒட்டித்தான் எழுத முடியும். அவங்க வந்து முழு தமிழை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சமஸ்கிருதம் உள்ள வந்த பீரியட்ல எழுத படிச்சு உணர்வுகளை கிளப்பி கொண்டிருந்த நேரம். அப்போதைக்கு மக்கள் மயத்துல என்ன இருக்கோ அதை நீங்க அப்படிதான் எழுத முடியும். பெரியார் அப்படிதான் பேசினாரு, அப்படிதான் எழுதினாரு. இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேடையில ஏறி ரீல்ஸ் இல்ல வாழ்க்கை, லைக்ஸ் இல்ல வாழ்க்கை, வியூஸ் இல்ல வாழ்க்கை, தமிழில் லைக்ஸ் வியூஸ் என்ற வார்த்தைகள் இருக்கிறதான்னு பேச முடியுமா? யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ரெண்டாவது, அவர் மக்கள்கிட்ட பேச போறாரு, தனியா உட்கார்ந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டு இல்ல. அதே நேரத்துல திட்டங்கள்னு பேர் வைக்கும் போது நான் முதல்வன், தமிழ் புதல்வன், விடியல் பயணம், இப்படி தமிழ் பெயர்கள் தான் வைக்க முடியும். அப்ப கனெக்ட் பண்றதுக்கும் அதை வந்து அதிகார பொருளா மாத்துறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்ன்றது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, தனித்தமிழ் அப்படிங்கிறது நீங்க வந்து தமிழை பியூரா எழுதுறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. அப்ப சங்க இலக்கியத்தில் எழுதுன மாதிரி எழுதிட்டு இருக்கணும். அது நம்ம வாழ்வியலோட சம்மந்தம் இல்லாம போயிடும். அது வந்து இப்படிதான் நடக்கும். ஒரு மொழி கொண்டும் கொடுத்தும் தான் வளரும். அது சிதங்கி போகுது அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம வெகுண்டு எழுதுகிறோம். குறிப்பாக தேவநேய பாவனர்கள் போன்றவர்கள் ஹிந்தி உள்ளே வருவதால் தமிழ் மொழி எப்படி கெடும்னு புத்தகம் எழுதினாங்க அந்த காலகட்டத்தில். அப்போ தமிழ் இப்படி கெடுமா? ஏற்கனவே தமிழில் இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது, இவ்வளோ தூரம் நாசம் பண்ணிட்டாங்க, இனிமேல் இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கும் போது எவ்வளோ முயற்சி பண்ணி இதை கொண்டு வர முடியுமோ அப்படி தான் கொண்டு வர முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பியூரா எல்லாத்தையும் நம்ம மாற்றிடலாம் முடியாது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அது மக்கள் இருந்து அந்நியதான் படும். அப்படி ஒரு விஷயமே கிடையாது. பராசக்தின்னு வச்சிட்டீங்க, தீ பரவட்டும் அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சிருந்தா இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான். ஆனால் படத்தை டைட்டிலே மாற்றிருப்பானுங்க. படத்தை டைட்டில் மாற்றிட்டு அப்படின்றாங்க. சரி, அதான் சமஸ்கிருதத்துல தானே இருக்கு பராசக்தி. சமஸ்கிருதம் தான் உனக்கு பிடிக்கும், வந்து பாரு பத்த வச்சுட்டு போ. அதாவது பராசக்தின்னு தான் படம். உள்ள வந்து ஒரு நச்சுன்னு பாலிடிக்ஸ் பயங்கரமா தலைவர் வச்சு விட்டுப்பாரு. ஆக்சுவலி பராசக்தின்னு டைட்டில் வச்சுட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு எதிராக தான் இருக்கும். அதுதான் மேட்ரு. கேளடி பராசக்தி, அதுதான் படத்துல விஷயம். அந்த லெவல்ல தான் இருக்கு. அதனால அது கலைஞருடைய பெரிய தைரியம். பராசக்தின்னு பேர் வச்சுட்டு மொத்தமா ஆப்பு வைக்கிறது இருக்குல்ல. கிட்டத்தட்ட 25 கட்ஸ், அதுல பல சீனு, நிமிடங்களா பார்த்தா கூட அது வந்து அரை மணி நேரத்துக்கிட்ட. ஆமா, அதோட எஃபெக்ட காலி பண்ற மாதிரியான எமோஷன்ஸை காலி பண்றாங்க. அது எதனால என்ன 25 நிமிஷமா அப்படின்றது இல்ல. கட்ஸ் வந்து உனக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, கவுடங்குன்னு ஒரு இருக்கு. அதாவது மாட்டு சாணி எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஹிந்தி எழுத்து அழிக்கிறது. அந்த என்டையர் சீன்ல அந்த ஒரு இதை சாப் பண்ணி எடுத்துட்டா என்ன கனெக்ட் பண்ண முடியும் அவனால? எதுக்காக அவன் சுடப்பட்டான், அவனை எதுக்கு அவனை வெளியில கூட்டு வந்தான், அவனை ஏன் சுட்டான்? இல்லவே இல்லை. இல்லை, அவங்க திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. அதாவது எந்தெந்த சீனெல்லாம் உன்னை எமோஷன் ஆக்குமோ, எமோஷனாக கனெக்ட் பண்ணுமோ அதை கட் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வரலாறை நீ வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக சொல்லு, எமோஷனாக நீ சொல்லக்கூடாது. அப்போ எமோஷனலாக அவங்களுக்கு கன்வே ஆகிற இடத்தெல்லாம் கட் பண்ணி டாக்குமெண்ட்ரியாக மாற்றவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒரு சீனாவது நீங்கள் வந்து அண்ணாவை பயன்படுத்தி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அன்னைக்கு நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் காமிச்சு தான் ஆகணும்.
அதுவே நம்ம மக்களை எழுச்சி பெற செய்யும். அதனால இந்த சீன்ஸ் கட்டால இந்த படம் ஒன்றும் பின்னடைவாயிராது. ஆ. ஒரு மிகப்பெரிய எலிவேஷனுக்கு போக வேண்டியது நீங்க தடுக்க முயற்சி பண்றீங்க, இருந்தாலும் எந்திரிச்சு நிற்கும் இந்த படம். நீ தடைன்னு ஒன்று சொல்லும் போதுதான் தேடணுன்ற ஆர்வமே வரும். ஆமா, எதுக்கு இவனை சுட்டாங்க, அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பொள்ளாச்சி பயங்கரத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஓஹோ இந்த பையன் தானா அது, காலில் சுண்டடி பட்டதுக்கு பிறகு வந்து அழிச்சிருக்கிறான் அவன் அப்படின்ற வரலாறு அப்பதான் தேடப்படும். இவ்வளவு கட்டுகளுக்கு பிறகும் இந்த படம் வந்து வெளியில வருது. அதை கட்டாயம் தமிழர்கள், தமிழ் உணர்வு உள்ளவர்கள் கண்டிப்பா போய் பார்க்கணும். அது ஏதாவது ஒரு செய்தியை உங்க மனசுக்குள்ள கட்டாயம் கடத்தும். இந்த ஒரு மொழிக்காக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உணர்வுபூர்வமாக போராடிய ஒரு கூட்டம் இந்த வீர கூட்டம். இந்த கூட்டம் இந்த புறநாற்று படையில இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து எவன் வந்தாலும் இந்தியாவில் 15 வருஷமா கொடுங்கோல் ஆட்சியை நாங்க நிறுவி காட்டுவோம்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு ஜீரோவாக்கி நிப்பாட்டி இருக்கிறோம்ல, அது புறநானூற்று ரத்தம். ஆமா, இந்த ரத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்குங்கிறது இதன் மூலமா கடத்தப்படும். ஒரு நல்ல உரையாடல். இந்த படம் வந்து நிச்சயம் பேசுபொருளாக மாற வேண்டும். இவ்வளவு கட்டுகளுக்கு பிறகும் இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது கடத்தக்கூடிய செய்திகளில் சில குளப்படிகள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளவையும் கட் பண்ணதுக்கு பிறகு என்ன அப்படின்ற ஒரு நெருக்கடி இருக்கும். ஆனாலும் படத்தை வெற்றி அடைஞ்சிரும், அது பிரச்சனை இல்லை. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, சுதா கோங்கராவுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் ரொம்ப புதுசு. இது வெறும் சினிமாவாவே பார்க்குறவங்க கூட ஜெயம் ரவி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அதர்வாக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. இப்போ இவங்க எல்லாருமே அதை எலிவேட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. படம் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். திராவிட இயக்க தோழர்களுக்கும் பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கும் அண்ணாவினுடைய ஃபாலோவர்ஸுக்கும் திமுகவினருக்கும் ஒரு பெரும் பங்கு இந்த படத்துல ஆற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அன்கட் வெர்ஷன் அப்படிங்கிறது ஒருவேளை ஓடிடிக்குன்னு வச்சிருந்தாலோ வீதியா போடுவோம், கட்டாயம் செய்யணும். அந்த விஷயம் கடத்தப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நம்முடைய வேண்டுகோளாகவும் வைக்கிறோம். நிச்சயம் நல்ல நன்றி.